பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யோனா 1 அதிகாரம் 12 வசனம். அதற்கு யோனா, நீங்கள் எண்ணெய் எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதை நான் அறிவேன் என்றான். யோனா 1 அதிகாரம் 12 வசனம். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றான் யோனா. எப்படி என்றால், கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. ஏன் உண்டாயிற்று என்றால், யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போ என்றார். யோனாவோ கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோடு தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். யோனா ஒருவன்தான். அவன் கர்த்தர் சொல்லை கேட்கவில்லை, அதாவது கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. அதனால் யோனாவுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, யோனாவுடன் சென்ற அனைவருக்குமே, அதாவது கப்பலில் சென்ற யாவருமே கர்த்தர் யோனாவுக்கு எதிராக அனுப்பிய பெருங்காற்றால், அதனால் வந்த கொந்தளிப்பால் பயப்பட்டனர், பாதிக்கப்பட்டனர், நிம்மதியை இழந்தனர், தூக்கத்தை விட்டனர், சந்தோஷம் மகிழ்ச்சியை தொலைத்தனர், தப்பிக்க வழி தேடி அலைந்தனர். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் கர்த்தரால் அறிந்தவர்கள், கர்த்தரால் உண்டாக்கப்பட்டவர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்படித்தான் யோனாவும். நாமும் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் போனாலும், அவருக்கு விரோதமாக பாவம் செய்தாலும், கர்த்தர் நமக்கு எதிராக ஒரு பெருங்காற்றை போல பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். அதில் நாம் மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நம்மோடு கூட இருக்கிறவர்கள், நம் குடும்பம், நம் உறவு, நம் நட்பு, நம் சொந்தம் என அனைவரும் பாதிக்கப்படுவார்கள், கஷ்டப்படுவார்கள், நிம்மதியை இழப்பார்கள், வெட்கமும் அவமானமும் சூழ்ந்து கொள்ளும். தாவீது என்ற ஒருவன் தான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தான். இந்த காரியத்தினால் கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க அவன் காரணமாய் இருந்தபடியால் அவன் பிள்ளை வியாதிப்பட்டு இறந்தது. தாவீது ஒருவன்தான். அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததால் கர்த்தர் இஸ்ரவேலிலே அனுப்பிய கொள்ளை நோயால் தான் முதல் பெர்சபா மட்டும் இஸ்ரவேலிலே 75,000 பேர் மரித்து போனார்கள். எனவே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற, தியானிக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டாலும், அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் போனாலும், அவருக்கு விரோதமாக பாவம் செய்தாலும், நாம் மட்டுமல்ல, நமது நிமித்தமாக நம்மை சுற்றி இருக்கிறவர்களும் வேதனைப்படுவார்கள், பாடுபடுவார்கள், துக்கப்படுவார்கள், துன்பப்படுவார்கள் என்ற எண்ணத்தை மனதில் நிறுத்தி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருக்கு பயந்து வாழ்ந்தோமானால் நாம் ஆசீர்வதிக்கப்படும் போதும், நாமும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களும் ஆசீர்வாதத்தோடு, மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, நிம்மதியோடு, சமாதானத்தோடு வாழ முடியும் என்ற எண்ணத்தோடு நாம் செய்கிற ஒவ்வொரு செயலையும் கர்த்தருக்கு பிரியமான செயலாக செய்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ்வோம். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய கரத்தின் கிரியைகளாகிய நாங்கள் உம்முடைய சத்தத்திற்கு மட்டும் செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படிந்து உமக்கு பயந்து நீர் எங்களுக்கு போதிக்கிற, எங்களுக்கு காட்டுகிற வழியில் நாங்கள் நடந்து நாங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும், அதன் மூலம் நீர் மகிமைப்பட்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.